என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். இது அரசாங்கத்தின் வெற்றின்னு கிடையாது, அந்த ஊழியர்களுடைய வெற்றி, அரசு ஊழியர்களுடைய வெற்றி. தொடர்ந்து போராட்டம் பண்ணாங்க, எந்த விதமான சமரசத்துக்கும் அவங்க ஆளாகலை. அவங்களோட இந்த காலக்கெடு ஒன்று வச்சாங்க இல்லையா, இந்த ஜனவரி 6 நாங்கள் போராட்டம் அறிவிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதற்கு பிறகுதான் இது வந்து கொஞ்சம் ஸ்பீடப் ஆச்சு. இந்த கூட்டணி தொடர்ந்து இவங்க கூட தான் பயணிக்க போகிறாங்கன்றது உலகத்துக்கே தெரியும், காங்கிரஸுக்கும் தெரியும், திமுகவுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் என்னென்னா இவங்களோட பேரத்தை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்காக விஜயை பிடிச்சி விஜய்கிட்ட பேசுகிறோம், நாங்கள் விஜய் கூட டச்சில் இருக்கோம், நீங்கள் இப்படி எதாவது பண்ணிங்கன்னா நாங்கள் விஜய்கிட்ட போயிடுவோம், நீங்கள் அப்படி எதாவது பண்ணிங்கன்னா விஜய்கிட்ட போயிடுவோம், நீ போ அப்படின்ட்டாங்க. நீ எங்கள் கூடயே இருக்க வேணாம், உன்னை நாங்கள் தான் தூக்கி சுமந்துக்கிட்டு இருக்கோம், நீ தான் எங்களை வெறியேற்றிக்கிட்டு இருக்க, வெளியே போயிடு அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க இளைஞர்களை ஈர்க்கும் தலைவர்கள் யார், அரசியல் கட்சி தலைவர் யாருன்னு பார்க்கும்போது விஜய்க்கு முதலிடம் வந்திருக்கு, 2வது இடம் அண்ணாமலைக்கு, 3வது இடம் உதயநிதிக்கு, 4வது இடம் தான் சீமானுக்கு வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தலைவர்களா விஜயை பிடிச்சிருக்குன்னு தானே, பட் அந்த கட்சியோட கட்டமைப்பு, கட்சியோட வேட்பாளர்கள் நிறுத்துறதுன்னு அந்த ப்ராசஸ் வேற. அப்படி பார்க்கும்போது விஜய்க்கு ஒரு நல்ல ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கு, 13% ஓட்டை வந்து திமுக இருந்து எடுக்கிறாரு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் விஜய்க்கு சாதகமான. ஏடிஎம்கேயோட பி டீம்லாம் விஜய் கிட்ட இருக்கு, ஏடிஎம்கேலேருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் இவங்கெல்லாம் விஜய் கிட்ட வந்துட்டாங்க அப்படின்றது. அப்புறம் செங்கோட்டையன் அவர்களோட ப்ரெஸ் மீட்டில் ஜெயலலிதா எம்ஜிஆர் அவர்களோட படங்களை முன்னாடி வச்சு இப்படி இந்த பேக்கெட்ல வச்சது பரவாயில்ல, ஃப்ரேம். ஆமாம், இப்போ இவர் நம்ம ஓபிஎஸ் பண்ணுற மாதிரியே வந்து ஃப்ரண்ட்ல எல்லாம் வச்சுட்டு அப்போது இது ஏடிஎம்கே ஆள் ஒருத்தர் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது. கிட்டத்தட்ட தாவேக்காவை ஒரு ஏடிஎம்கேவே மாற்றணுன்ற முயற்சியில் செங்கோட்டையன் அவர்கள் ஈடுபட்டிருக்காரு. மெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் மிஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை பற்றி விவாதிக்கலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. நல்லா இருக்கீங்களா? அருமையாக இருக்கேன். அருமையாக இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 23 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறமேட்டு இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை வந்து பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து தமிழக அரசு வந்து புது ஓய்வூதிய திட்டம்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. இனிப்பெல்லாம் வந்து பகிர்ந்துருக்காங்க, முதலமைச்சர் கூட வந்து பகிர்ந்துருக்காங்க. சந்தோஷம்னு நினைக்கிறேன், அவங்க கொடுத்ததுக்கு எல்லாத்துக்கும் சந்தோஷம்னு நினைக்கிறேன். இனிப்பு கொடுத்தா சந்தோஷமாக தான் இருக்கும், இனிப்பு கொடுத்தா சந்தோஷமாக தான் இருக்கும். அவங்களோட கோரிக்கை ஒரு அளவுக்கு நிறைவேறிடுச்சு அப்படின்ற மாதிரி அந்த பேசியிருக்கு. அதை பற்றின ஒரு விளக்கம் நீங்கள் கொடுங்க. இது வந்து பழைய ஓய்வூதிய திட்டம்ன்றது நம்ம அரசு ஊழியர்கள் நடைமுறையில் இருந்த ஒரு விஷயம். அதன் பிறகு காலப்போக்கில் அதெல்லாம் மாறப்பட்டு புதிய ஓய்வூதிய திட்டம்னு ஒன்று கொண்டு வரப்பட்டு அது மத்திய அரசில் ஒன்று கொடுத்து அந்த மாதிரி நிறைய குழப்பங்கள்லாம் நடந்து ஓய்வூதிய திட்டமே பெரும் பிரச்சனையாக அந்த அரசு ஊழியர்களுக்கு மாறுறதுன்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். அது போக்குவரத்து ஊழியர்கள், மற்ற இந்த ஜாக்டோ ஜிஎம்ஐ எல்லாருக்குமே இந்த பிரச்சனை வந்து இருந்துச்சு, அரசு ஊழியர்களுக்கு எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருந்துச்சு. இது கிட்டத்தட்ட ஒரு 23 வருஷமாக நடக்கக்கூடிய ஒரு பஞ்சாயத்து. எப்படி நம்ம சின்ன கவுண்டர் படத்தில் வந்து முதல் காட்சியில் வந்து பார்த்துருப்பீங்க, ஒரு சின்ன விஷயத்த விஜயகாந்த் அவர்கள் செஞ்சு முடிச்சுட்டு போயிருப்பார். அதே அந்த வக்கீல் கேட்பார், இதே நம்ம கோர்ட்டுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆயிருக்கும், அது ஆயிருக்குங்க 20-25 வருஷம் ஆயிருக்குன்ற மாதிரி இந்த விஷயம் வந்து இத்தனை வருஷமாகி இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அதுக்கு ஒரு இதை வந்து விடிவு காலத்தை கொடுத்துட்டாருன்னு சொல்லலாம். இந்த முன்னு விடியல் பயணத்தில் எனக்கு தெரிஞ்சு இதுதான் முதல் விடியல்னு நினைக்கிறேன். அவங்களோட இந்த ஆட்சி காலத்தில் மிக முக்கியமான ஒரு அரசாணையை வந்து வெளியிட்டிருக்காங்க. புதிய ஓய்வூதிய திட்டம் அப்படின்ற பேரில் அதுக்கு ஒரு பேரும் வச்சுருக்காங்க, டிஏபிஎஸ் அப்படின்ற இந்த விரிவாக்கமும் இருக்குது. அதன் மூலியமாக பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பல லட்சம் கோடி வந்து அதுக்காக, கிட்ட ஒரு 11,000 கோடிக்கு மேலே அதுக்காக வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இதில் என்ன முக்கியமான விஷயம், அடுத்து யார் ஆட்சி அமைத்தாலும் இதை வந்து செய்து கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்து இருக்கு. விட்டுட்டாங்கன்னு சொல்லலாமா? ஒத்து விட்டுட்டாங்க. இல்லை, அது ஒரு 4.5 வருஷம் கழிச்சு இப்போ பண்றதுக்கான, ஏன்னா அந்த அரசு அந்த ஊழியர்களோட அந்த அவங்களோட இவ்வளவு அது மட்டும் சொல்ல முடியாது. அவங்களுடைய போராட்டம் ஒரு பக்கம், அந்த ஆட்சி முடிகிற தருவாயில கொடுக்கக்கூடிய நெருக்கடி ஒரு பக்கம். அவங்க வந்து இன்னைக்கு நேரத்தில் அவங்க தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. 2வது வாக்குறுதி கொடுத்ததை தான் அவங்க வந்து கேட்டாங்கன்றதை நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும்போது மிக முக்கியமான ஒரு வாக்குறுதியாக அது இருந்துச்சு. ஏன்னா இது நிறைவேற்றினால் மிகப்பெரிய நெருக்கடிகள் வரும், பொருளாதார நெருக்கடி எல்லாம் இருக்குது இதில். ஆனாலும் அந்த வாக்குறுதி அவங்க கொடுத்தாங்க, அதை இன்னைக்கு அவங்க வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லாருமே ஹாப்பி. நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருமே ஸ்வீட்லாம் கொடுத்து ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படின்னு பரிமாறிக்கிட்டாங்கன்றதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். மிக முக்கியமான கோரிக்கைன்றதுனால அரசாங்கமும் இது அரசாங்கத்தின் வெற்றின்னு கிடையாது, அந்த ஊழியர்களுடைய வெற்றி, அரசு ஊழியர்களுடைய வெற்றி. தொடர்ந்து போராட்டம் பண்ணாங்க, எந்த விதமான சமரசத்துக்கும் அவங்க ஆளாகலை. அவங்களோட இந்த காலக்கெடு ஒன்று வச்சாங்க இல்லையா, இந்த ஜனவரி 6 நாங்கள் போராட்டம் அறிவிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா,
அதற்கு பிறகுதான் இது வந்து கொஞ்சம் ஸ்பீடப் ஆச்சு. சரி, இதுக்கு மேல வந்து இது நம்ம இது பண்ண முடியாது, நம்மளுடைய ஓட்டும் இதுல வந்து கலந்து இருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், வெறும் 1000 ரூபாயும் இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் மட்டும் கரையேத்தாது. அரசு ஊழியர்கள் ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அது பெரிய சேஞ்சை வந்து கொடுக்குன்றது. ஸோ அந்த வகையில் இப்போ திமுக வந்து தப்பிச்சுக்கிச்சுன்னு தான் சொல்லணும். இது அவங்களுடைய வெற்றி, திமுகவுடைய வெற்றி கிடையாது. இது வந்து அரசு ஊழியர்களுடைய. ஆனால் 23 வருஷம் கழிச்சு இப்போ நிறைவேற்றினாங்கன்னா இந்த எலெக்ஷன்ன்றது ஒரு மெயின் ஃபேக்டர். அதுவும் ஒரு ஃபேக்டர் தான். இப்போ உங்களுக்கு நெருக்கடி அதிகமாயிடுச்சு. ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் ஒரு பக்கம், விஜய் இன்னொரு பக்கம், சீமான் இன்னொரு பக்கம்னு மும்முனை போட்டி ஒரு பக்கம் இருக்குது. ஸோ இவங்கள்ட்ட இருந்து கரையேறணும், தப்பிக்கணும், ஓட்டுகள் வாங்கணும். அதற்கு ஓட்டுகள் வாங்குறதுக்கு ஏற்கனவே ஆன்டி இன்குபன்சி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் தவிர்க்கணும்னா நீங்கள் இந்த அரசு ஊழியர்களையும் நீங்கள் அதில் சேர்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து முடிஞ்சுது, சோலி முடிஞ்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். ஸோ அப்போ ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் ரிலீஃப் பண்ணிக்கணும்னா இந்த இடத்துல அரசு ஊழியர்களோடு நீங்கள் வந்து இணக்கமாக போகிறது தான் வந்து மரியாதை. ஸோ அதுதான் நடந்திருக்கு. அவங்க இன்னும் நிறைய கோரிக்கைகள்லாம் வச்சுருக்காங்க. இன்னுமே இடைநிலை ஆசிரியர்களோட போராட்டம்லாம் வந்து நிறுத்தலை. தூய்மை பணியாளர்கள் போராட்டம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த அங்கன்வாடி பணியாளர்கள் போராட்டம் அப்படின்றது தொடர்ந்து ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த அரசு ஊழியர்களுடைய இந்த மாஸ் எண்ணிக்கை இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுக்கு வந்து கை கொடுக்கும். இது வந்து ஒரு இனிப்பான விஷயமா தான் அரசு ஊழியர்கள் எல்லாருக்குமே வந்து இருக்குதுன்னும் போது திமுகவுக்கு ஓரளவுக்கு இதில் வெற்றி கிடைச்சிருக்குன்னே சொல்லலாம். முழுக்க முழுக்க அரசு ஊழியர்களுக்கான வெற்றி. நான் இன்னொரு பக்கம் திமுகவுடைய வெற்றினாவும் இதை பார்க்கலாம். ஏன்னா அவங்க வந்து மிக முக்கியமான இடத்த டச் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு தேவையான ஒன்றை நல்லாவே கொடுத்துருக்காங்கன்னும் போது இது அவங்களுக்கு ஒரு இனிப்பான செய்தியாக தான் இருக்கும். இது அடுத்தடுத்து எப்படி செயல்படுத்துவாங்க அப்படின்றது எப்பையிலேருந்து வரும்ன்ற அது ஒரு இருக்குது, அது ஒரு கேள்வி இருக்குது. அதனால அது வரும். பட் அடுத்த ஆள் யார் இவங்களே ஆட்சிக்கு வந்தாலும் சரி, ஒரு 3 மாசம் தான் இருக்குது. அதுக்குள்ள இப்போ இந்த பட்ஜெட் உங்களுக்கு வரும். இப்போ இந்த பட்ஜெட் வந்துடும். இப்போ இந்த பட்ஜெட்லயே உங்களுக்கு வந்து இதை வந்து செயல்படுத்துறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. ஸோ அப்படி செயல்படுத்தாத பட்சத்தில் தான் ஒரு கேள்வி உண்டாக்கும். ஏன்னா அரசாணையெல்லாம் போட்டதுனால செயல்படுத்திடுவாங்க. ஆனால் எப்போ ஆரம்பிக்கிறாங்கன்றதுல ஒரு டேட் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அது இந்த ஆட்சியா, அடுத்த ஆட்சியா, இல்ல 2.0வா, இல்ல வேற ஏதாவதுமான்றத அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும். இல்ல இவங்க சொல்லிட்டாங்க. பட் ஆனா இப்போ மகளிர் உரிமை தொகை 2 வருஷம் கழிச்சு தான் நம்மளுக்கு வந்து இது பண்ணிருக்காங்க. இது எப்போ வரும்னு தெரியல, இல்ல வராம இதுவும் இழுக்கடிப்பாங்களான்ற ஒரு இதுல இப்போ ப்ராசஸ் இருக்கும்ல உங்களுக்கு. அந்த இதுதான் ப்ராசஸ் தான். இப்போதைக்கு அவங்கள வந்து சமாளிச்சாச்சு. ஓகே, அடுத்து இப்போ சட்டமன்ற இது கூட்டத்தொடர் நடக்கும். அப்போ என்ன முடிவுகள் எடுக்கப்படுதுன்றதை பார்க்கணும். அப்போ எப்போ டேட் வந்து சொல்லாம இருப்பாங்க. அப்போ எதிர்கட்சிகள் வந்து நீங்க டேட்டை அனௌன்ஸ் பண்ணணும், நீங்க சொன்னீங்கல்ல இந்த வாக்குறுதி கொடுத்துருக்கீங்களா, இந்த டேட் அனௌன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கேற்ற மாதிரி இனிமேல் நடக்க ஆரம்பிச்சிடும். அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அது பார்ப்போம், அது எப்படி பண்ணுறாங்கன்றதை தெரிஞ்சிடும். இப்போ அடுத்தது காங்கிரஸோட அந்த கூட்டணி தான் இன்னைக்கு வந்து கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி திமுக கூட தான் அப்படின்ற மாதிரி. அதுக்கு ஜோதிமணி அவர்களும் பேசும்போது எங்கள் கட்சிக்குள்ளேயே வந்து இந்த ஒரு ஒற்றுமை இல்லை அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. இன்னைக்கு தலைமை இடத்துலேருந்தே வந்து இல்லை, நாங்கள் இவங்க கூட தான் கூட்டணி அப்படின்றது. இதை எப்படி பார்க்கலாம்? இந்த கூட்டணி தொடர்ந்து இவங்க கூட தான் பயணிக்க போகிறாங்கன்றது உலகத்துக்கே தெரியும். காங்கிரஸுக்கும் தெரியும், திமுகவுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் என்னென்னா இவங்களோட பேரத்தை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்காக விஜயை பிடிச்சி விஜய்கிட்ட பேசுகிறோம், நாங்கள் விஜய் கூட டச்சில் இருக்கோம், நீங்கள் இப்படி எதாவது பண்ணிங்கன்னா நாங்கள் விஜய்கிட்ட போயிடுவோம், நீங்கள் அப்படி எதாவது பண்ணிங்கன்னா விஜய்கிட்ட போயிடுவோம், நீ போ அப்படின்ட்டாங்க. நீ எங்கள் கூடயே இருக்க வேணாம், உன்னை நாங்கள் தான் தூக்கி சுமந்துக்கிட்டு இருக்கோம், நீ தான் எங்களை வெறியேற்றிக்கிட்டு இருக்க, வெளியே போயிடு அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க ஒரு பயமுறுத்தும் போது அவங்க ஒரு பயமுறுத்தல் செய்ய மாட்டாங்களா, நீங்கள் போகிறதுனா போங்க அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த ஒரு இங்கே இருக்கக்கூடிய திமுக கூட இணக்கமாக இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து அதை வந்து விரும்பலை. இல்லை விஜய் நம்பிலாம் நம்ம போக முடியாது, அதனால் நம்ம வந்து காங்கிரஸ் கூட இது திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் இருக்கணுன்றதுனால போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் நேற்று ஜோதிமணி அவர்கள் வெளியிட்ட அறிக்கை வந்து ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. செல்வப்பிறந்தகை அதுக்கு பதிலெலாம் சொன்னார். அதெல்லாம் சகோதரி வந்து இவங்க தான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க மேலே எந்த நடவடிக்கையும் கிடையாது, என்னன்றதை எங்களுக்குள்ள நாங்கள் பேசி தீர்த்துக்கிறோம், அவங்க என்கிட்டயே சொல்லியிருக்கலாம், ஏன் வந்து பொதுவெளியில் சொன்னாங்கன்றது எனக்கு தெரியலை அப்படின்னு சில விஷயங்கள்லாம் சொன்னார். இன்றைக்கி கிறிஸ்டோடங்கர் வந்து சொல்லிட்டாரு, இல்லை 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 நாங்கள் திமுக கூட தான், கூட்டணி தொகுதி பங்கீடு ஒரு மாதிரி அப்படின்னு தான் சொன்னார். அதனால தொகுதி பங்கீடு தான் பிரச்சனையே தவிர இவங்களுக்குள்ள ஒரு 40 சீட்டு கேட்குற மாதிரி ஒரு பேச்சுகளும் அடிபட்டுட்டே வருது. இவங்க ஸ்டாலின் அவர்கள் வந்து தெளிவாக சொல்லிட்டாரு, இவ்வளோதான் இருக்கு, நாங்கள் என்ன கொடுக்குறோமோ இது ஆட்சி அதிகாரம்லாம் பங்கு கிடையாது, கூட்டணி மட்டும்தான்றது சொன்னதுக்கு அப்புறமேட்டும் இன்னும் அது ஒரு முடிவுக்கு வராத நிலைமையில இது இன்னமும் ஒரு இழுபறிக்கு கொண்டு போகணுன்றது அவங்களுடைய எண்ணம் தான். கடைசி எப்படியாவது அதிகமான தொகுதிகளை வாங்கிட மாட்டோமான்ற ஒரு நப்பாசை தான்.
ஆனால் ரொம்ப அதிகமாலாம் எதிர்பார்க்க முடியாது. உங்களோட செயலுக்கு ஏற்ற மாதிரி தான் தொகுதிகளும் ஒதுக்குவாங்க, உங்களுடைய பொட்டென்ஷியலுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்பர்ஸ் ஒதுக்குவாங்கன்னு போது இவ்வளோ தான் உங்களோட பொட்டென்ஷியல், இதுதான் உங்களுடைய இது. செல்வ பெருந்தகைகிட்ட இதெல்லாம் வந்து பேசும்போது அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது, அண்ணன் ஒத்துப்பாரு. இது போதும் போதும் தலைவரே, இதுக்கு மேலே என்ன தலைவரே அப்படின்னு. ஏன்னா அவங்களாம் ஒரே நெருக்கமாக தான் இருக்காங்கன்றதுனால பெரிய பிரச்சனை இருக்காது. இதில் விஜயை வந்து வச்சு இவங்க கேம் ஆடிட்டு இருந்தாங்க, நாங்கள் விஜய் கூட போயிடுவோம், நாங்கள் விஜய் கூட போயிடுவோன்னு. பட் அரசியலில் எதுவும் ஒரு சாத்தியம்ன்றதுனால இப்போதைக்கு திமுக கூட்டணியில் 99% உறுதியாயிடுச்சு. 1% எங்கேயாவது ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டால் வந்தால் அப்போ விஜய் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். பட் ஆனால் அதுக்கும் பெரிய வாய்ப்பெல்லாம் கிடையாது. ஏன்னா இப்போ தொகுதி பங்கீடு அதெல்லாம் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம், எந்தெந்த தொகுதி வேணும் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. பார்ப்போம், அது எப்படி வேணாலும் போகலாம். அடுத்தது இந்த லொயலா காலேஜில் வந்து ஒரு சர்வே ஒன்று எடுத்திருக்காங்க. லொயலா காலேஜில் முன்னாள் மாணவர்கள் முன்னாள் மாணவர்கள் சர்வே எடுத்திருக்காங்க. எடுத்ததில் பார்த்தீங்கன்னா இந்த தடவையும் வந்து திமுக தான் ஆட்சிக்கு வரும்ன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. முதலமைச்சர் அந்த பட்டியல் இதில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் 2வது இடத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த சர்வே எப்படி பார்க்கலாம்? ஏன்னா சர்வேனா நம்மளுக்கு தெரியும் அது எப்படி கொடுப்பாங்க அப்படின்ட்டு தெரியும். இந்த சர்வே நம்ம எப்படி பார்க்கலாம்? பொதுவாக கருத்து கணிப்புனாலே கருத்து திணிப்பு அப்படின்னு ஒரு இது வந்து அரசியல் கட்சிகளால் சொல்லப்படும். அதாவது அவங்களுக்கு சாதகமாக இருந்தால் விட்டுடுவாங்க, பேச மாட்டாங்க எதுவும். அதுவே இவங்களுக்கு அகைன்ஸ்டாக இருந்தால் கருத்து திணிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து லயலா கல்லூரியுடைய முன்னாள் மாணவர்கள் எடுத்த ஒரு சர்வே. அவங்க இப்போ சமீப காலமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஐபிடிஎஸ் அப்படின்ற பேரில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 81,000 பேர்கிட்ட எடுத்திருக்காங்க. 81,000 பேரில் 234 தொகுதியிலையும் எடுத்திருக்காங்க. நகர்ப்புறங்கள்லையும் கிராமப்புறங்களையும் எடுத்திருக்காங்க. 55% நகர்ப்புறங்கள், 45% கிராமப்புறங்கள்னு நினைக்கிறேன். இதில் இந்துக்கள், கிறிஸ்தவர்கள்னு எல்லார்ட்டையுமே கலந்து எடுத்திருக்காங்க. இதில் தொடர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மீண்டும் திமுக ஆட்சி தான் வரும், அதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. அப்புறம் 13% வாக்குகளை வந்து விஜய் வந்து பிரிக்கிறார், திமுக கிட்ட மட்டும் 13% வாக்குகளை விஜய் பிரிக்கிறார் அப்படின்ற ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க. அப்புறம் 2வது இடத்துக்கு போட்டி இருக்குது, தாவேகாவுக்கும் அதிமுகவுக்கும் போட்டி இருக்குது. அதிமுக ஆட்சியை பிடிப்பதற்கு வாய்ப்பே கிடையாது, வெறும் 15% தான் பேஸ்லேயே அவங்கள்ட்ட இருக்குது ஓட்டு, எப்படி ஆட்சியை பிடிப்பாங்கன்னு தெரியலை அப்படின்ற மாதிரி பல இதில் வந்து நடந்திருக்கு. இதில் முதலமைச்சருக்கான அந்த வேட்பாளர்களில் விஜய்க்கு 2வது இடம் கிடைச்சிருக்கு. இதில் சர்வே எடுத்து இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணுமான்றது தெரியல. ஏன்னா பெரும்பாலான யங்ஸ்டர்ஸ், பெரும்பாலான பெண்கள் வந்து அதை விரும்புகிறாங்க. அதில் விஜயோட அரசியல் என்ன, விஜய்க்கான இது என்னன்றதெல்லாம் அவங்களோட இது கிடையாது. விஜயே பிடிச்சிருக்கு, விஜய்க்கு நாங்கள் ஓட்டு போனோம், எங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும், எங்களுக்கு ஒரு மாற்று நபர் வேணும், ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் யாரும் இல்லை, அதனால ஒரு ஈர்ப்பு சக்தி உள்ள லீடர் வந்து அண்ணாமலை அவர்களும் இருக்காரு. அவரு வந்திருக்காங்களே. அதில் முதலமைச்சர் வேட்பாளர்கள்னு பார்க்கும்போது நீங்க இந்த லிஸ்ட்ல வந்து எடப்பாடிக்கு 3வது இடம். அவங்க இளைஞர்களை ஈர்க்கும் தலைவர்கள் யார், அரசியல் கட்சி தலைவர் யாருன்னு பார்க்கும்போது விஜய்க்கு முதலிடம் வந்திருக்கு, 2வது இடம் அண்ணாமலைக்கு, 3வது இடம் உதயநிதிக்கு, 4வது இடம் தான் சீமானுக்கு வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தலைவர்களா விஜயை பிடிச்சிருக்குன்னு தானே. பட் அந்த கட்சியோட கட்டமைப்பு, கட்சியோட வேட்பாளர்கள் நிறுத்துறதுன்னு அந்த ப்ராசஸ் வேற. அப்படி பார்க்கும்போது விஜய்க்கு ஒரு நல்ல ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கு, 13% ஓட்டை வந்து திமுக கிட்ட இருந்து எடுக்கிறாரு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் விஜய்க்கு சாதகமான விஷயங்களா இருக்கு. அவங்க கிட்ட இருந்து எடுக்கிற அந்த 13% எடுத்துமே திமுக வந்து ஆட்சி அமைச்சுன்றாங்க. கிட்டத்தட்ட அவங்களோட மைனாரிட்டி ஓட்டு அது இது எல்லாருடைய ஓட்டையெல்லாம் சேர்த்து ஒரு 13% ஓட்டு கிட்ட அவங்க வந்து சொல்றாங்க. பட் சமீப காலமா நடந்த கருத்து கணிப்புகள் எல்லாமே பொய்த்து தான் போகுது. அதுதான் சமீபத்தில் நடந்த சட்டமன்ற ஒரு தேர்தல் நடந்துச்சு இல்லையா, பீகார் தேர்தல்லாம் வந்துச்சு இல்லைங்களா, அதில் வந்து 90, 110, 110, 130 என்னென்னமோ சொன்னாங்க, ஒன்றுமே கிடையாது. 200 ஸ்ட்ரெயிட்டாக 200 தான் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி கூட்டணி வந்து அங்கே முடிச்சு விட்டுருச்சு. ஸோ அப்போ இந்த கருத்து கணிப்பு இந்த விஷயங்கள்லாம் வந்து இப்போதைக்கு இருக்கக்கூடிய, இப்போ இந்த ஜனவரியில் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம், இன்னும் நமக்கு இன்னும் 2-3 மாதம் இருக்குது அப்படின்னும் போது அப்போ எல்லாமே சேஞ்ச் ஆகும், கூட்டணிகள் திடீர்னு மாறலாம். அப்போ ஒரு பெரிய சம்பவம் ஏதாவது ஒன்று நடக்கலாம், தமிழ்நாட்டையே புரட்டி போடுற மாதிரி ஒரு சம்பவம் நடக்கலாம், அப்போ எல்லாமே மாறும். விஜய் தீவிர அரசியலில் இறங்கலாம். இப்போ நம்ம ஜனநாயகன் மூடில் இருக்காங்க எல்லாருமே, வந்து ஜனநாயகன் ட்ரெய்லர் ரிலீஸ் அந்த இதில் இப்போ எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க, அந்த படத்தோட ரிலீஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்காங்க. அதனால யாரும் அவங்களாம் பெரிய அளவுக்கு அரசியல் பேசாமல் இருக்காங்க.
அதனால் அந்த மோடில் அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து பெரிய பிரச்சனை வந்துடக்கூடாது, இல்லை இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை பற்றின பேசு பொருளை வச்சுக்கலான்ற மாதிரி ஒரு மூடில் இருக்காங்க. இதற்கு பிறகாவது ஏதாவது ஒரு தீவிர அரசியலில் இறங்குனாங்கன்னா அப்போ அது மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓட்டுகளை பிரிக்கிறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. அமித்ஷா அவர்கள் வருகிறார்னா இன்னைக்கு வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. யார் யாரெல்லாம் உள்ள மறுபடியும் சேர்க்க போகிறாங்க, என்ன நடக்க போகுது, இபிஎஸ் அவர்கள் போய் சந்திக்கிறாரு அப்படின்னு பல விஷயங்கள் இருக்குது. இப்போ அந்த அரசியல் சம்பவங்கள்லாம் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இதே வேளையில் நேற்று என்ன நடந்துச்சுன்னா, இந்த ஓய்வூதியம் சம்மந்தமான இந்த விஷயத்தில் முருகதாஸ் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார் இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தை. அதே ராமதாஸ் அவர்கள் இது பண்றாரு, ஆதரவு கொடுக்குறாரு. இப்போ நீங்க இந்த முரணை எப்படி புரிஞ்சுப்பீங்க? பாமகவே இப்போ ரெண்டா உடஞ்சிருக்கு. இந்த ரெண்டா உடஞ்சதுல பையன் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறார், அப்பா வந்து ஆதரவு தெரிவிக்கிறார். ஸோ இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. இதெல்லாம் வந்து களை எடுத்து இந்த பிப்ரவரிக்குள்ள இதெல்லாம் வந்து ஃபைனல் பண்ணணும். என்டிஏ வந்து ஒரு அலைன்ஸாக ஃபார்ம் ஆகணும். திமுக வந்து காங்கிரஸோட கன்ஃபார்ம் பண்ணி எல்லாத்தையும் உறுதிப்படுத்தணும். இதுக்கு பிறகு தான் அடுத்த கட்டம் நடவடிக்கை முடியும். அப்புறம் தான் இந்த கருத்து கணிப்புகள் எல்லாமே தெரிய வரும். இப்போ இவங்க எடுத்திருக்கிறது ஓவராலாக மீண்டும் திமுக ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து பரவலாக பேசப்படக்கூடிய விஷயம்தான். இது வந்து ஏன்னா கூட்டணி கட்சிகள் எதிர்கட்சிகள் பிரிஞ்சிருக்கு, அதனால் திமுகவுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க. இன்னொரு சார் என்ன சொல்கிறாங்க, திமுக ஓட்டை தான் விஜய் உடைக்க போகிறார், அதனால அதிமுகவுக்கு தான் ப்ளஸ்ஸு, அதனால அதிமுகவுக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது, என்டிஏக்கு உழுற ஓட்டு தான் விழும், அதிமுகவோட ஓட்டை ஒன்றும் விஜய் பெருசாக பிரிக்கலை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இது போயிட்டுருக்கு. அவங்களுடைய கருத்து கணிப்பு இப்படி வந்திருக்கு. அது நிஜமாவும் அப்படியே நடக்கலாம், இல்லை அப்படியே உல்டாவா கூட மாறி நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இது இப்படி தான் போயிட்டுருக்கு. அடுத்தது ஜேசிடி பிரபாகர் அவர்கள் வந்து தாவேகால இணைஞ்சிருக்காரு. அடுத்து ஓபிஎஸ் எதிர்பார்க்கலாமா தாவேகால? என்ன சொல்றது தெரியல. ஃபர்ஸ்ட் அவர் பையன் இணைஞ்சாரு, இப்போ அவரும் வந்துட்டாரு அப்படின்றப்போ அதுவும் பெருசா எதிர்ப்புல எதுவுமே தெரிவிக்கல. ஓபிஎஸ் அவர்களுமே நல்லதுன்ற மாதிரி தான் பேசியிருக்காரு. அவரும் உள்ள வரத்துக்கான வாய்ப்பு இருக்குங்களா? 2 சீட்டு என்ன முடிவில் இருக்காங்க? ஓபிஎஸ் என்ன பண்ணுறாரு, எதுக்காக வெயிட் பண்ணுறாரு? அதிமுகவுக்கு போகணுன்னு வெயிட் பண்ணுறாரா, இல்லை கூட்டணியில் சேரலாம் என்டிஏல போயிடலான்னு வெயிட் பண்ணுறாரா, இல்லை விஜய் கூட வந்து வரத்துக்காக ஒவ்வொருத்தராக இங்கே அனுப்பி விட்டுட்டு இருக்காரான்லாம் தெரியல. சேர்த்துக்கவே மாட்டேங்கிறாரு. திருப்பி எதுக்கு அங்கேயே போய் தேடிட்டே இருக்காருன்னு அவருக்கு மட்டும்தாங்க வெளிச்சம். அவர் கூட இருக்க இன்னொரு 2-3 பேர் இருக்காங்க, அவங்களும் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். தாவேகாவுக்கு கூடிய சீக்கிரம் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். வைகை செல்வன் அவர்லாம் இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர்லாம் வந்துருவாருன்னு அவரை பற்றினா பேச்சு போயிட்டு இருந்துச்சு. வைகை செல்வன் வந்துருவாரு அப்படின்ற மாதிரி. அவரும் வந்துட்டாருன்னா எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். அவரும் அவங்க பையனும் மட்டும்தான் இருப்பாங்க. அவங்க 2 பேரும் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அது மட்டும்தான். நீ எங்கே போகிற, நீ எங்கே மகனே போகிறேன்னு அவங்களுக்குள்ள பேசி ஏதோ முடிவு எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். தெரியல. இது இப்போ அவர்கிட்ட இருந்த தலைவர்களை விஜய் அவர்கள் வந்து விஜய் கிட்ட வந்துடுறாங்க. அப்போ கிட்டத்தட்ட விஜய் கிட்ட வந்து ஒரு ஏடிஎம்கேவோட பி டீம்லாம் விஜய் கிட்ட இருக்கு. ஏடிஎம்கேலேருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் இவங்கெல்லாம் விஜய் கிட்ட வந்துட்டாங்க அப்படின்றது. அப்புறம் செங்கோட்டையன் அவர்களோட ப்ரெஸ் மீட்டில் ஜெயலலிதா எம்ஜிஆர் அவர்களோட படங்களை முன்னாடி வச்சு இப்படி இந்த பேக்கெட்டில் வச்சது பரவாயில்ல, ஃப்ரேம். ஆமாம், இப்போது இவர் ஓபிஎஸ் பண்ணுற மாதிரியே வந்து ஃப்ரண்ட்டில் எல்லாம் வச்சுட்டு அப்போது இதாவது ஏடிஎம்கே ஆள் ஒருத்தர் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது. கிட்டத்தட்ட தாவேக்காவும் ஒரு ஏடிஎம்கேவே மாற்றணுன்ற முயற்சியில் செங்கோட்டையன் அவர்கள் ஈடுபட்டிருக்காரு. அதற்கு விஜய் அவர்கள் அனுமதி கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏதோ பண்ணுங்க, ஆட்களை வந்து சேருங்க, பழைய ஆட்களாக இருந்தாலும் பரவாயில்ல சேருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க போல். அந்த ப்ராசஸ் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து அடுத்தடுத்த இதில் பொங்கலுக்கு பிறகு பாருங்கள், இல்லை பொங்கலுக்கு முன்னாடி பாருங்கன்னு ஒரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. என்ன தான் நடக்குதுன்னு நம்மளும் பார்ப்போம். யாரை தான் சேர்க்குறாங்க, அப்படி என்ன தான் நடக்குதுன்றதை பொறுத்திருந்து. ஓபிஎஸ் வராரா இல்லை, இந்த ஓபிஎஸ் அவர்களுடைய கதை என்னன்றதை விரைவில் நமக்கு தெரிஞ்சிடும். என்ன தான் நீ பண்ணுற அப்படின்ற மாதிரி பார்ப்போம், அது என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். கண்டிப்பாக இன்னும் பல தகவல்களை பற்றி நம்ம மேலும் விவாதிக்கலாம். மிக்க நன்றி. என் நெஞ்சில் குடியிருக்கும்